என்னோடய வாழ்க்கையில் ஒரு அண்ணன் இந்தாப்பா 30 கிலோ மீன் குத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க நானும் வாங்கிட்டு போனேன். அது செம்ம ஹாப்பி. இந்த மீன் இப்போ எதாவது கெளுத்தின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு தலை ஒன்றுன்னு ஒரு ஆள் சைஸ் மாதிரி இருந்துச்சு. இது எப்படா தூக்கிட்டு போகிறவங்களே கோணியில் கட்டி தூக்கிட்டு போகணுங்க. சரியான ஃபன்னு. அந்த பிடிச்சது இந்த அண்ணன் பேர் குமார், இவர் தான் பிடிச்சாரு. இந்த மாதிரி உங்களுக்கு மீன் கிடைக்கும். நம்ம குன்றத்தில் இருக்கிற சம்பரமக ஏரியில் வந்து இந்த மாதிரி சண்டே டைமில் போனால் உங்களுக்கும் நிறைய மீன் கிடைக்கும். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி போகலாம். அட்டாம நாடுகளில் போகலாம். நம்ம குன்றத்தூரில் இருக்க வெங்கடேஸ்வர தேட்டர் தான் வந்திருக்கோம். அங்கே போய் இந்த டிக்கெட்டு 120 தான் சொல்லி 3 டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறேன். சரி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் இந்த மேட்ச்ல ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஹார்பர்ல பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாங்கள் போன நேரம் ஃபீனிக்ஸ் படத்தில் உண்மையிலே தேட்டரில் யாருமே இல்லை. என்னடா வாங்க வச்சுனே பார்த்தா பாப்கார்னு, பாதாம், பப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே பிளேட்டை கொடுத்துருவாங்க. சினிமா தேட்டரில் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். யாரெல்லாம் இப்போ அதே கொடுத்துட போகிறோம். இந்த சேலஞ்ச் யாருக்குன்னு எங்கள் அக்காவுக்கு மாமாவுக்கு தான் ஆளு ஒன்று கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனலாக படம் பயங்கரமாக இருந்துச்சு. மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. படம் அந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு படமே தெரியல. பல படம் எடுத்துகிட்டு இது படம் இப்படி குத்தா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. வட்டமாமே 10 ரூபா ஜூஸ் குடி வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து செம்ம வயலுங்க. இந்த ஸ்பாட்டில் 10 ரூபாய்க்கு ஜூஸ் தராங்க. அது இல்லாமல் ரோஸ் மில்க்கு, பாதாம், எந்த ஜூஸ் கேட்டாலும் எல்லாமே 10 ரூபா தாங்க. பார்சல் மட்டும் 5 ரூபா. டேஸ்ட்லாம் பக்காவே இருந்துச்சுங்க. நாங்கள் போய் ட்ரை பண்ணேன். மஸ்ட்டுனா ரோஸ் மில்க்கு ஃப்ரூட் மிக்சரு, பாதாம் ஃப்ரூட் மிக்சரு, சாக்லேட் ஃப்ரூட் 3 ஃப்ரூட் மிக்சரும் பக்காவாக இருந்துச்சுங்க. அது இல்லாமல் என்னோட பேஜுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. வட்டமாமே நாடுகளில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக்காக ஒரு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். காய்ஸ், எங்கள் மாமா பொண்ணுக்கு பர்த்டே. வாங்க போகலாம். உள்ளே போனே தட்டில் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்லாம் போயிருந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமா பார்த்துட்டு எங்களுக்கு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு மாமா பொண்ணு பர்த்டே. 6 மணிக்கு கூப்பிட்டேன். 7 மணிக்கு போனால் கேக்கே கிடைக்கும். காய்ச்சி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். சாப்பிடலான்னு போனால் இடமே இல்லைங்க. சரி அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தாங்க. அப்படியே ஒரு கிளிக்கே எடுத்துட்டு சரி நம்ம போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டேங்க. உட்காந்தா என்ன பண்ணாம பாருங்க. கேட்டு காய்ச்சி பிரியாணி போல குஸ்கா போட்டாங்க. அது வரும் ஒரு பீஸ் கூட இல்லை. ஃபைனலாக சண்டை போட்டு பீசஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. பக்கத்தில் எங்கள் பொண்ணு கேட்டு பிரியாணி சாப்பிட்டு சொல்ல எப்படி இதுன்னு. ஹலோ, வெல்கம் டு டிஎன் வாய்ஸ். நீங்கள் எங்கே வந்துருக்கோம்? நம்ம போரூரில் வந்து நியூ ஷாப்பிங் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கோசம் வந்திருக்கோம். 149 எந்த பொருள் எடுத்தலாம் தமிழ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி 199க்கும் எந்த பொருள் எடுத்தாலும் ஆஃபர் தரமாக பண்ணுறாங்க. ஆடி ஆஃபர். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அட ஆமாங்க, இந்த ஸ்பாட்டில் எந்த டிஸ்கவுண்ட் எடுத்தாலும் 199க்கும், அது இல்லாமல் வீட்டுக்கு எந்த திங்ஸ் எடுத்தாலும் 149க்கும் செம்ம ஒர்த்தான ஸ்பாட் இது. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம போரூர் பிரிட்ஜு டவுனில் இருக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈஸ்வரி மகாலில் தான் இருக்குது. நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1 மந்த் மட்டும் தான் ஆடி மாதம் ஆஃபர். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போங்க. நீங்கள் எல்லா தேவையும் என்ன திங்ஸ் மேலே எடுத்துகிட்டு போங்க. டப்பாங்க ஐயா, டப்பாங்க நல்லா முறுக்காக இருக்கு. உண்மையே நல்லா ட்ராவல் பேக்கு 199 எவனா தருவானா? இந்த ஷாப் எப்போ இருந்தால் நம்ம ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 20 இருந்தால். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் கூட இருக்காதுங்க. அவ்வளோ ஆஃபர் இருக்குது. உண்மையே இந்த ட்ரெஸ்லாம் கலெக்ஷன் பார்த்தா 200 இருக்குது. அதே மாதிரி பொருள் வீட்டுக்கு சாமான் அந்த மாதிரிலாம் பார்த்தா 150 ரூபா. செம்ம ஒர்த்துங்க. மறக்காமல் வந்து பாருங்கள். என்னோட ஃபாலோஸ் எல்லாரும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. வட்டாம வீடியோவில் பார்க்கலாம். அட இந்த கிளைமேட்டுக்கு என்னடா சாப்பிட்லான்னு பார்த்தா சுட அப்புறம் பார்த்தா எங்கள் ஊர்லேயோ இந்த ஷாப் வந்து புதுசாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா பருத்தி பால்லாம் இருந்துச்சுங்க. இதான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி எப்படி இருக்குன்னு தெரில. சரி அண்ணா எனக்கு ஒரு பருத்தி பாலுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி இருப்பா அவனுக்கு போட்டு சுட போட்டு கொடுத்துறாருங்க. அது அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் மாதிரி இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட பருத்தி பால் வேறு நான் குடிச்சதில் ஃபஸ்ட் டைம். பரவாயில்ல, இது புதுசாக இருக்குங்க. நான் பருத்தி பால் நினச்சா மாட்டுப்பாலில் கண்டு வந்தோம். இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காரு. டப்பாங்க தலைவர் காய்ச்சி. நம்ம குன்றத்தூர்லேருந்து நம்ம டப்பாங்க கடைக்கு தான் வந்துருக்கோம். டப்பாங்க வாங்க போகலாம். ஒன்று வந்துருக்கு. ஆமாம், அதில் ஒன்று வந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் க்ரீனு, இந்த ப்ரௌனு கீழே எவ்வளோ வரும்? ஐயா டப்பாங்க ஐயா. இருக்கும் ஐயா. முறுக்கு டப்பாங்க. அட நம்ம டப்பாங்க கடை தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் அவர் நினைப்பாங்க, செருப்பு கடை வச்சு ஃபன் பண்ணியிருக்காரு அப்படிதாங்க. அவர் கஷ்டத்தை தான் அன்றைக்கி போய் பார்த்தோம். செம்ம ஃபீலிங் ஆகிட்டுங்க. உண்மையே அவர் உட்காந்து ஏஞ்சி கூட முடியலங்க. சாரி தம்பி ஐயா, சாரி ஐயா அப்படிதான் சொல்லியிருந்தேன். செருப்பு தான் வாங்கியிருந்தாங்க. இங்கே பேமெண்ட்லாம் ஓகே தாங்க. ஆனால் ஸ்லிப்பர் நல்லா லைஃப் வரும்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுதுங்க. எல்லாமே இருக்குது, பிராண்டடு குவாலிட்டியாகவும் இருக்குது. அதுக்கோசமாக அண்ணன் கடைக்கு போங்க. வட்டா ஐயா, டப்பாங்க ஐயா, டப்பாங்க.
நீங்கள் கொங்கு பிரியாணி சாப்பிட்ணும் கோயம்புத்தூர் பொறுத்தவரை நம்ம குன்றத்தில் இருக்க வாங்கடா போகலாம் பைசன் கில்ஸ் அப்படி தாங்க இந்த ஸ்பாட்டுக்கு பிரியாணி சொன்னோடனே அவரில் தோ போட்டுருப்போம் சொல்லிட்டு சொடகு போட்டு சும்மா முட்டையெல்லாம் சதற விட்டாருங்க. சதற விட்டு அவர் ஸ்டைலே பக்காவாக இருக்குது. அவருக்கோசம் ஒரு லைக் அப்படியே அடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சுன்னு சும்மா பக்காவாக கேட்க போல ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா சும்மா பயங்கரமாக இருக்குது. அதோட எக்கெல்லாம் வச்சு சும்மா தாரமாக. அவனோட ப்ரைஸு 130க்கு ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அது இல்லாமல் கடை லுக்கு தான் பாருங்கள். கரெக்டாக லொக்கேஷன் வந்து நம்ம குன்றத்தூர் 4 ரோட்டில் தான் இருக்குது. 4 ரோட்டில் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒட்டினா மாதிரி தான் இருக்குது. இந்த மறக்காம விசிட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சாப்பிட்டு பார்க்கறதோட நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து முட்டை கொஞ்சம் எடுத்துன்னு கறி கொஞ்சம் வச்சு அப்படியே ஒரு மிக்சட் பண்ணி ஒரு பைட்டு வச்சா எப்படின்னு தெரியல. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு அப்படியே பக்காவாக இருந்துச்சு. இனிமேல் வேறு மாதிரி டேஸ்ட்டு. மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. வட்டாமல் மீன் வீடியோ பார்க்கலாம்.